உணவு சங்கிலி தொடங்குவது எதிலிருந்து? நிலத்தில் வாழும் விலங்குகளில் அதிக எடை மற்றும் நீளத்துடன் காணப்படும் விலங்கு. சப்போர்ட்டிங் பிசை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு 180 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூழ்நிலையில இருந்தா பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க புக்ல இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும்தான் நம்ம இதுல கொடுத்துருக்கிறோம். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபா வேணும் அப்படின்னா ஆல்ரெடியே சைக்காலஜிலயும் வந்து நம்ம பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சைக்காலஜி பிளஸ் வந்து 300 தமிழ் வினா விடைகள், அப்புறமேட்டு சூழ்நிலையியல், இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு காம்போவா வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 100 rupees வந்து பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குரூப் உடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம் வீட்டின் சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்க உதவும் நபர் யார்? நம் வீட்டின் சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்க உதவும் நபர் தூய்மை பணியாளர். காலையில் எழுந்ததும் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? காலையில் எழுந்ததும் நாம் முதலில் பற்கள் துலக்க வேண்டும். இது வந்து சின்ன ஸ்டாண்டர்டுங்கனால அதை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் கொஸ்டின் இருக்கும். எல்லாமே இதே மாதிரி இருக்காது. எக்ஸாம் ரிலேட்டிவா ஒரு சில கொஸ்டின் வந்து ரொம்ப லைட்டா, அதாவது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில கொஸ்டின் இருக்கு. அது நீங்க இது பண்ணிக்காதீங்க. ஆனா எல்லாத்தையும் ஒரு டைம் பாருங்க. நாம் சுவாசிக்க தேவையான வாயு எது? நாம் சுவாசிக்க தேவையான வாயு ஆக்சிஜன். நம்மை பாதுகாக்கும் இடம் எது? வீடு. நம்மை நோயிலிருந்து காக்க உதவுவது எது? சுத்தமான உணவு. குடிநீர் எப்படி இருக்க வேண்டும்? குடிநீர் எப்பவுமே நிறம் இல்லாததா இருக்கணும். அழுக்கா இருக்கக்கூடாது, துர்நாற்றம் இருக்கக்கூடாது, குளிர்ந்தது மட்டுமே கூட இருக்கக்கூடாது. இது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸா தான் கொடுத்திருக்கிறோம். 2ஆம் வகுப்பு. மின்சாரத்தை வழங்குவது எது? மின்சாரத்தை நமக்கு கொடுக்கிறது வந்து மின் நிலையம். நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு தேவையானது எது? நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு தேவையானது காய் மற்றும் அந்த காய்கறி மற்றும் பழம். அப்ப நீர் தேவையான்னு கேட்காதீங்க. மழை பெய்வது எந்த காலத்தில்? மழை காலத்தில். சில பேர் கோடை காலம் அப்படின்னு சொல்லி தப்பா எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம் நாட்டின் தலைநகர் எது? டெல்லி. நம் நாட்டின் தலைநகர் டெல்லி. சூரியன் எந்த திசையில் உதயமாகிறது? கிழக்கு. நாம் எதை பயன்படுத்தி எழுதுகிறோம்? பென்சில். எழுதுகோலா இங்க பயன்படக்கூடியதுதான் பென்சில். புத்தகத்தை பயன்படுத்தி எழுத முடியாது, புத்தகத்துல எழுத முடியும். நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையானது ஓய்வு மற்றும் உணவு, விளையாட்டு மற்றும் உறக்கம், நல்ல உணவு மற்றும் சுத்தம், மேற்கண்ட அனைத்தும். நீரை சேமிக்க வேண்டிய காரணம் என்ன? அது குறைந்து வரக்கூடிய ஒரு வளம். நம்முடைய உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன? 206 எலும்புகள் உள்ளன. பறவைகள் தங்கள் கூடு எதற்காக கட்டுகின்றன? தங்கவும் முட்டையிடவும். மனித உடலின் மிக பெரிய உறுப்பு எது? தோல். மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல். நம் கிராமங்களில் பயிரிட பயன்படும் மண் எது? கரிம மண். சூரியன் எதற்கு முக்கியமானது? சூரியன் தான் நமக்கு ஒளி வெப்பம் அளிக்கிறது. மழைநீர் சேமிப்பதன் முக்கிய நன்மை என்ன? ஏன்னா நிலத்தடி நீர்வளம் வந்து நமக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. அதனால மழைநீரை சேகரிச்சு வைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய உடலில் தன்னைத்தானே சுத்தம் செய்யும் உடல் உறுப்பு எது? கல்லீரல். நம்முடைய உடலில் தன்னைத்தானே சுத்தம் செய்யும் உடல் உறுப்பு கல்லீரல். தாவரங்கள் தமக்கான உணவை எப்படி தயாரிக்கின்றன? தாவரங்கள் தமக்கான உணவை ஒளிச்சேர்க்கை மூலம் தயாரிக்கின்றது. பசுமை வளங்களை காப்பது யாரின் கடமை? பசுமை வளங்களை காப்பது மக்களுக்கு, அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமை. காற்று மாசுபட காரணம் என்ன? வாகன புகை மற்றும் தொழிற்சாலை கழிவுகள். மனித உடலில் சுவாசிக்கும் உறுப்பு எது? நுரையீரல். தாவரத்தின் வேர்கள் நிலத்தில் செய்யும் மிக முக்கியமான அடிப்படை வேலை என்ன? தாவரத்தின் வேர்கள் நிலத்தில் செய்யும் மிக முக்கியமான அடிப்படை வேலை என்ன? தாவரத்தை மண்ணில் உறுதியாக பிடித்து நிறுத்துவது.
தாவரத்தை மண்ணில் உறுதியாக பிடித்து நிறுத்துவது. மனித உடலில் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் உறுப்பு எது? இரத்தத்தை சுத்தப்படுத்தும் உறுப்பு சிறுநீரகம். பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதன் காரணமாக ஓராண்டில் பூமியில் ஏற்படும் முக்கிய காலநிலை பிரிவு மாற்றம் எது? பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதன் காரணமாக ஓராண்டில் பூமியில் ஏற்படும் முக்கிய காலநிலை பிரிவு என்ன? அந்த பிரிவினுடைய மாற்றம் பாத்தீங்கன்னா பருவ காலங்கள், கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அந்த பூமியானது நீள்வட்ட பாதையில சூரியனை சுத்தி வர்றதுனாலதான். மழை வருவதற்கு முக்கிய காரணம் என்ன? மழை வருவதற்கு முக்கிய காரணம் என்ன? நீராவி குளிர்ந்து மழையாக மாறுவதால். மனிதன் எவ்வாறு விலங்குகளில் இருந்து வேறுபடுகிறான்? பேசும் திறன் மற்றும் சிந்திக்கும் திறனால வேறுபடுறான். பூமி எந்த வடிவத்தில் உள்ளது? பூமி வட்ட வடிவம், அதாவது கோள வடிவத்துல இருக்கு. அது வட்டம்னு சொல்ல முடியாது, கோள வடிவத்துலதான் இருக்கு. தாவரங்களுக்கு நிறம் தருவது எது? தாவரங்களுக்கு நிறம் தருவது குளோரோபில். அது கீழ் இருக்கு, கூவது குளோரோபில். பறவைகள் பறப்பதற்கு உதவும் அமைப்பு எது? சிறகுகள். உணவு சங்கிலி தொடங்குவது எதிலிருந்து? உணவு சங்கிலி எதிலிருந்து தொடங்குதுன்னா தாவரங்கள்ல தான் தொடங்குது. நிலத்தின் 3 முக்கிய அடுக்குகள் மேல்மண், அடிமண், பாறை. மின்சாரம் உருவாகும் இயற்கை மூலங்கள் எவை? மின்சாரம் உருவாகக்கூடிய அந்த இயற்கை மூலங்கள் சூரியன், காற்று, நீர். இது 3 வச்சுமே மின்சாரத்தை தயாரிக்க முடியும். நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் ஆய்வு செய்யும் பாடம் எது? சூழ்நிலையியல். மனிதனின் உணர்வுகளை வெளிப்படுத்த உதவும் உறுப்பு எது? மனிதனின் உணர்வுகளை வெளிப்படுத்த உதவும் உறுப்பு மூளை. விலங்குகள் தங்கள் குட்டிகளை எப்படி காப்பாற்றுகின்றன? தங்கள் கூடு அல்லது குடிலில் வைத்து பராமரிக்கின்றன. தாவரங்களில் உணவு தயாரிப்பது எது? இலை. தாவரங்களில் உணவு தயாரிப்பது இலை. நம் உடலுக்கு எரிசக்தி தரும் உணவுகள் எவை? நம் உடலுக்கு எரிசக்தி தரும் உணவுகள் அரிசி, ரொட்டி, உருளைக்கிழங்கு. மனித உடலின் மைய கட்டுப்பாட்டு உறுப்பு மூளை. மனித உடலின் மைய கட்டுப்பாட்டு உறுப்பு மூளை. உயிர்கள் இல்லாத பொருட்களுக்கு உதாரணம். உயிரே இல்லாத பொருள் இங்க என்ன இருக்கு? நாய், மரம், மீன் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு, கல்லுக்கு மட்டும்தான் உயிர் இல்லை. மண்வளம் குறைய காரணம் எது? மரங்களை வெட்டுதல். தாவரங்கள் வளர்வதற்கு தேவையான 3 முக்கிய கூறுகள் மண், நீர், ஒளி. மனித உடலில் இரத்த ஓட்டத்தை இயக்கும் உறுப்பு எது? மனித உடலில் இரத்த ஓட்டத்தை இயக்கும் உறுப்பு எது? இதயம். ஒளி சேர்க்கை என்னும் உணவு தயாரிக்கும் நிகழ்வின் போது பசுமை தாவரங்கள் வளிமண்டலத்தில் இருந்து எந்த வாயுவை உட்கொண்டு எந்த வாயுவை வெளியிடுகின்றன? கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உட்கொண்டு ஆக்சிஜன் வாயுவை வெளியிடுகின்றன. தாவரங்கள் மண் சிதைவை தடுப்பதற்கு காரணம் என்ன? தாவரங்கள் மண் சிதைவை தடுப்பதற்கு காரணம் அவற்றின் வேர்கள் மண்ணை உறுதியாக பிடிக்கின்றன. பூமியில் உயிர்களுக்கு அத்தியாவசியமான வாயு ஆக்சிஜன். சூரியனிலிருந்து நாம் பெறும் ஆற்றல் எது? சூரிய ஆற்றல். நிலத்தடி நீர் அதிகரிக்க எதை செய்யலாம்? மழைநீர் சேகரிப்பு. காடுகள் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய நோக்கம் எது? காடுகள் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட முக்கிய காரணம் மரங்களை வெட்ட தடை விதிக்க. மண் வளத்தை அதிகரிக்க உதவுவது பசலி சேர்த்தல். நிலத்தில் வாழும் விலங்குகளில் அதிக எடை மற்றும் நீளத்துடன் காணப்படும் விலங்கு. நிலத்தில் வாழும் விலங்குகளில் அதிக எடை மற்றும் நீளத்துடன் காணப்படும் விலங்கு யானை. மழை இல்லாததால் முதலில் பாதிக்கப்படுவது விவசாயம். காற்று எந்த கூறுகளால் ஆனது? ஆக்சிஜன்,
நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு. பூமியில் நீர் 3 நிலைகளில் உள்ளது. அவை திண்மம், திரவம், வாயு. மழைநீர் ஆவியாகி மீண்டும் மழையாக பூமிக்கு விழும் இயற்கை நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மழைநீர் ஆவியாகி மீண்டும் மழையாக பூமிக்கு விழும் இயற்கை நிகழ்வு நீர் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. பூமியின் மேற்பரப்பில் அதிக பகுதியை ஆக்கிரமிப்பது என 3 பக்கங்களால நீரால சொல்லப்பட்டிருக்கு. நீர். கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை உப்பு நீக்கம். மின்சாரம் உருவாக்க பயன்படும் இயற்கை மூலங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. காற்று, நீர், சூரியன். பூமியின் ஈர்ப்பு விசையை கண்டறிந்தவர் நியூட்டன். பூமியின் ஈர்ப்பு விசையை கண்டறிந்தவர் நியூட்டன். இரவில் நாம் காணும் பிரகாசமான வான்கோளங்கள் எவை? இரவில் நாம் காணும் பிரகாசமான வான்கோளங்கள் நட்சத்திரங்கள். மண் சரிவை தடுக்கும் சிறந்த வழி மரம் நடுதல். மின்னல் உருவாக காரணம் என்ன? மேகங்களின் மின்சார மோதல். மேகங்களின் மின்சார மோதல். நம் உடலில் எலும்புகளின் முக்கிய பணி என்ன? நம் உடலில் எலும்புகளின் முக்கிய பணி உடலுக்கு அமைப்பு மற்றும் ஆதரவு கொடுக்கின்றன. பசுமை வீத வாயுக்கள் அதிகரிப்பால் ஏற்படும் முக்கிய விளைவு உலக வெப்பமயமாதல். காற்று மாசை குறைக்கும் வழி மரம் நடுதல். நீர் மாசுபாட்டின் முக்கிய காரணம் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் குப்பை. மண் மாசுபடுவதற்கான காரணம் பிளாஸ்டிக் பொருட்கள். மனிதனின் முக்கிய உயிர் தேவைகள் காற்று, நீர், உணவு. நில அதிர்ச்சி ஏற்படுவதற்கான காரணம் நிலத்தட்டு நகர்வு. நில அதிர்ச்சி ஏற்படுவதற்கான அதாவது நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான காரணம் நிலத்தட்டு நகர்வு. நம் உடலுக்கு வலிமை தரும் உணவுப் பொருட்கள் எவை? புரதமுள்ள உணவுகள். மின் சாதனங்கள் இயங்க எந்த ஆற்றல் தேவை? மின் சாதனங்கள் இயங்க மின்சார ஆற்றல் தேவை. பசுமை வளங்களை பாதுகாப்பதற்கான வழி பசுமை வளங்களை பாதுகாப்பதற்கான வழி மரம் நடுதல் மற்றும் பசுமை வளர்த்தல். புவியின் எந்த அடுக்கில் பருவநிலை மாற்றங்கள் மற்றும் மேகங்கள் உருவாகின்றன? புவியின் எந்த அடுக்கில் பருவநிலை மாற்றங்கள் மற்றும் மேகங்கள் உருவாகின்றன? கீழடுக்கு மண்டலம். புவியின் எந்த அடுக்கில் பருவநிலை மாற்றங்கள் மற்றும் மேகங்கள் உருவாகின்றன? கீழ் அடுக்கு மண்டலம். காற்றின் இயக்கம் எப்படி சொல்லப்படும்? காற்று வீச்சு. நம்முடைய சூழலை சுத்தமாக வைத்திருப்பது ஏன் அவசியம்? ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவுகிறது. மின்சாரம் இல்லாமல் இயங்காதது மின்சாரம் இல்லாமல் இயங்காதது விசிறி. காற்றின் வெட்கம் எது? காற்றின் வெட்கம் அப்படின்னா காற்றழுத்தம். காற்றின் அழுத்தத்தால் இயக்கப்படும் வாகனங்கள் எவை? காற்றின் அழுத்தத்தால் இயக்கப்படும் வாகனங்கள் காற்று வாகனங்கள். பசுமை வீடு விளைவு ஏற்படுவதற்கான காரணம் கார்பன் டை ஆக்சைடு அதிகரித்தல். நமது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரும் பொருள் எது? நமது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரும் பொருள் எது? வைட்டமின். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க கடைபிடிக்கப்படும் முக்கிய தேசிய தினம். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க கடைபிடிக்கப்படும் முக்கிய தேசிய தினம் உலக சுற்றுச்சூழல் தினம். நம் உடலில் இரத்த ஓட்டத்தை இயக்குவது எது? நம் உடலில் இரத்த ஓட்டத்தை இயக்குவது இதயம். மின்சாரம் உருவாகும் மூலங்களில் ஒன்று எது? மின்சாரம் உருவாகும் மூலங்களில் ஒன்று
நீர். நிலத்தடி நீர் குறைவதற்கான முக்கிய காரணம் மரங்களை வெட்டுவது. பசுமை தாவரங்கள் மனிதனுக்கு எந்த நன்மையை அளிக்கின்றன? அது நமக்கு ஆக்சிஜனை வழங்குகிறது. மழை எவ்வாறு உருவாகிறது? நீராவி குளிர்ந்து துளிகளாக மாறுதல். மின் சுற்று எப்போது இயங்கும்? மின் சுற்று மின்சாரம் பூரணமாக இணைந்திருக்கும் போது இயங்கும். நிலத்தடி நீர் எந்த வழியில் மேற்பரப்பிற்கு வருகிறது? கிணறு, ஊற்று. மனித உடலில் சுவாசத்தை இயக்குவது எது? மனித உடலில் சுவாசத்தை இயக்குவது நுரையீரல். ஒரே கேள்வி, ஆனா வெவ்வேறு விதத்துல கேட்கப்படுது. அதாவது ஆன்சர் ஒன்னா இருக்கு ஒரு சில கேள்விக்கு, ஆனா அந்த கேள்வி கேட்கக்கூடிய விதங்கள் மாறி இருக்கும். கடலில் உப்புத்தன்மை ஏற்படுவதற்கு காரணம் எவை? கடலில் உப்புத்தன்மைகள் ஏற்படுவதற்கான காரணம் கனிம உப்புக்கள் கலப்பது. மழைநீர் நிலத்துக்குள் செல்வது எதன் மூலம்? மழைநீர் நிலத்துக்குள் செல்வது ஊடுருவல் மூலம். பசுமை வளங்களை பாதுகாக்கும் நாள் எது? பசுமை வளங்களை பாதுகாக்கும் நாள் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் நாள். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் நாள். அடுத்து, காற்று மாசுபாடு அதிகமானால் உடலில் பாதிக்கப்படுவது. காற்று மாசுபாடு அதிகமானால் உடலில் பாதிக்கப்படுவது நுரையீரல். நம்முடைய பூமி சூரிய மண்டலத்தில் உள்ள மற்ற கிரகங்களை விட எந்த சிறப்பான வகை கோளாக திகழ்கிறது? நம்முடைய பூமி சூரிய மண்டலத்தில் உள்ள மற்ற கிரகங்களை விட எந்த சிறப்பான வகை கோளாக திகழ்கிறது? உயிர்கள் வாழும் ஒரே கோள். உயிர்கள் வாழும் ஒரே கோள். சூரியன் எந்த வகை நட்சத்திரம்? சூரியன் எந்த வகை நட்சத்திரம்னா மிதமான வெப்பநிலை நட்சத்திரம். விலங்குகள் தங்கள் உணவை எவ்வாறு பெறுகின்றன? விலங்குகள் தங்கள் உணவை எவ்வாறு பெறுகின்றன? பிற உயிரினங்களை உண்ணுதல் மூலமா. தாவரங்கள் தமக்கான உணவை தயாரிக்க வேண்டிய 3 பொருட்கள். நீர், ஒளி, கார்பன் டை ஆக்சைடு. தாவரங்கள் தமக்கான உணவை தயாரிக்க வேண்டிய 3 பொருட்கள் நீர், ஒளி, கார்பன் டை ஆக்சைடு. மின்சாரம் பாயும் வழி எது? முழுமையான சுற்று. மின்சாரம் பாயும் வழி முழுமையான சுற்று. மனிதனின் மூளை எங்கே அமைந்துள்ளது? தலைக்குள். பூமியின் இயற்கை துணைக்கோள் எது? நிலா. மின்சாரம் பாயாத பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மின்சாரம் பாயாத பொருட்கள் மின் தடுப்பிகள் என அழைக்கப்படுகிறது. நீர் சுழற்சியில் ஆவியாகும் நிலை என குறிக்கிறது. சரி, நிலை எதை குறிக்கிறது? நீர் சுழற்சியில் ஆவியாகும் நிலை நீராவி ஆகுதல் என குறிக்கப்படுகிறது. பனி உருகி நீராக மாறுவது எந்த செயலாகும்? உருகுதல் செயல். மனித உடலின் முக்கிய கட்டுப்பாட்டு மையம். மனித உடலின் முக்கிய கட்டுப்பாட்டு மையம் மூளை. மின்சாரம் மனித உடலில் பாயும் போது ஏற்படுவது மின் அதிர்ச்சி. நிலச்சரிவு ஏற்பட முக்கிய காரணம் மரம் வெட்டுதல். இது 2-3 டைம் வந்துருச்சு. பூமியின் நீர் மூலங்கள் எவை? கடல், நதி, ஏரி. பூமியின் நீர் மூலங்கள் கடல், நதி, ஏரி. பசுமை வளங்களை பாதுகாக்க சிறந்த வழி மரம் நடுதல். சூரியனுக்கு அருகிலுள்ள கோள் புதன். காற்றில் மிக அதிக அளவில் உள்ள வாயு நைட்ரஜன். காற்றில் மிக அதிக அளவில் உள்ள வாயு நைட்ரஜன். சூரிய ஒளியின் முக்கிய பயன் என்ன? சூரிய ஒளியின் முக்கிய பயன் என்ன? தாவரங்கள் உணவு தயாரிக்க உதவுகிறது. நீர் மாசுபாட்டை குறைப்பதற்கான வழி எது? நீர் மாசுபாட்டை குறைப்பதற்கான வழி கழிவுகளை சரியான முறையில் அகற்றுதல். கழிவுகளை சரியான முறையில் அகற்றுதல். பசுமை வளம் குறைந்தால் உலகில் ஏற்படுவது எது? பசுமை வளம் குறைந்தால் வெப்பநிலை அதிகரிக்கும். நிலா எந்த வகை ஒளியை வழங்குகிறது? பிரதிபலித்த ஒளியை வழங்குகிறது. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய எந்த வாயுவை பயன்படுத்துகின்றன?
கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துகின்றன. மனிதன் சுவாசிக்கும் போது வெளியிடும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் செயல் குப்பைகளை எரித்தல். நிலம் மாசுபடுவதற்கு முக்கிய காரணம் பிளாஸ்டிக் கழிவுகள். மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய புதுப்பிக்கத்தக்க வளம் காற்று. மாசுபாடு அதிகரித்தால் உயிரினங்களுக்கு என்ன ஆகும்? மாசுபாடு அதிகரித்தால் உயிரினங்களுக்கு நோய்கள் ஏற்படும். ஆற்றல் சேமிப்பு எதற்காக அவசியம்? ஆற்றல் சேமிப்பு எதிர்கால பயன்பாட்டிற்கு அவசியம். சூரிய ஆற்றல் எந்த வடிவத்தில் கிடைக்கிறது? வெப்பமும் ஒளியும். எரிபொருள் குறைவதற்கான காரணம் எது? எரிபொருள் குறைவதற்கான காரணம் அதிகமான உபயோகம். நீர் சுழற்சியில் மழை, பனி அல்லது ஆலங்கட்டி வடிவில் நீர் தரையில் விழும் நிலை வீழ்படிவு. மழை நீர் சேமிப்பின் நன்மை நிலத்தடி நீர் உயரும். சமவெளிகளில் இருந்து மலைப்பகுதிகளுக்கு செல்லும் போது காணப்படும் தட்பவெப்ப நிலை எப்படி இருக்கும்? சமவெளிகளில் இருந்து மலைப்பகுதிகளுக்கு செல்லும் போது காணப்படும் தட்பவெப்ப நிலை எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாகவும் அதிக காற்றுடனும் இருக்கும். அழுத்தத்தை அளவிட பயன்படும் அடிப்படை அலகு. அழுத்தத்தை அளவிட பயன்படும் அடிப்படை அலகு பாஸ்கல். பூமியில் உயிர்கள் வாழ தேவையான 3 முக்கிய இயற்கை வளங்கள் காற்று, நீர், நிலம். உயிரினங்கள் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள் உணவு, நீர், தங்கும் இடம். பசுமை வளம் அதிகரிக்க செய்யும் செயல் மரம் நடுதல். நில வளத்தை பாதுகாக்க வேண்டிய காரணம் பயிர் விளைச்சலை அதிகரிக்க. சூரிய ஆற்றல் எந்த வகை ஆற்றல்? புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். சூரிய ஆற்றல் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். அடுத்து ஆற்றல் சேமிக்க சிறந்த வழி எது? ஆற்றல் சேமிக்க சிறந்த வழி தேவையில்லாமல் மின்சாரம் பயன்படுத்தாமை. இயற்கை வளங்கள் குறையாமல் இருக்க நாம் செய்ய வேண்டியது வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துதல். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு யாருடைய பொறுப்பு? அனைவரின் பொறுப்பு. விலங்குகள் உணவு தேடும் இடம் காடு. காற்று சூடேறும் போது அதன் அடர்த்தி எவ்வாறு மாறுகிறது? குறைகிறது. காற்று சூடேறும் போது அதன் அடர்த்தி குறைகிறது. காற்று எந்த வகை பொருள்? அது வாயு பொருள். நம்முடைய உடலில் ரத்தம் பாய செய்யும் உறுப்பு இதயம். நம்முடைய உடலில் ரத்தம் பாய செய்யும் உறுப்பு இதயம். மரத்தின் பட்டைகள் மற்றும் இலைகளில் இருந்து சாயங்கள் தயாரிப்பது எந்த சூழலியல் கொள்கையுடன் தொடர்புடையது? மரத்தின் பட்டைகள் மற்றும் இலைகளில் இருந்து சாயங்கள் தயாரிப்பது எந்த சூழலியல் கொள்கையுடன் தொடர்புடையது? புதுப்பிக்கத்தக்க வளங்களை பயன்படுத்துதல். பூமியின் பெரும்பகுதி எதனால் மூடப்பட்டுள்ளது? நீர். அனைத்து உயிரினங்களுக்கும் ஆற்றலின் முதன்மையான ஆதாரம் சூரியன். நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் எது? நிலத்தின் அடிப்படை தட்டுகள் நகர்தல். உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கவும் போக்குவரத்துக்கு வசதியாகவும் பேக்கேஜிங் செய்யும் வழக்கம் எப்போது தொடங்கியது? உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கவும் போக்குவரத்துக்கு வசதியாகவும் பேக்கேஜிங் செய்யும் வழக்கம் தொடங்கப்பட்டது தொழில் புரட்சிக்கு பிறகு. மின்சாரம் கடத்தப்படுவதை தடுக்கக்கூடிய பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மின்சாரம் கடத்தப்படுவதை தடுக்கக்கூடிய பொருள் மின் கடத்தா பொருள் என அழைக்கப்படுகிறது. மின்சாரம் எதனால் உற்பத்தி ஆகிறது? காற்று, நீர் மற்றும் எரிபொருள். நம் உடலை நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்க உதவும் ஊட்டச்சத்து வைட்டமின்கள். நம் உடலை நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்க உதவும் ஊட்டச்சத்து வைட்டமின்கள்.
வேதியியல் ரீதியாக காகிதத்தின் முக்கிய மூலப்பொருள். வேதியியல் ரீதியாக காகிதத்தின் முக்கிய மூலப்பொருள் செல்லுலோஸ். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சைக்காலஜில ஒரு 115 வினாவிடைகள் பிளஸ் ஒரு டெஸ்ட் லிங்க் 104 கொஸ்டின், அப்புறம் தமிழ்ல 300 வினாவிடைகள். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு 180 வினாக்கள். இது எல்லாம் ஒரு காம்போவா நம்ம பிடிஎஃப் கொடுக்குறோம். இது பாத்தீங்கன்னா 100 rupees உங்களுக்கு நீங்க பே பண்ணிட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் சைக்காலஜில வாங்கிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். அதுக்கு 50 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். மண்புழுக்கள் மண்ணை வளமாக்க உதவுவதால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மண்புழுக்கள் மண்ணை வளமாக்க உதவுவதால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விவசாயிகளின் நண்பன். முதுகுத்தண்டு அற்ற உயிரினங்களின் சிறப்பியல்புகள் என்ன? கடினமான வெளி எலும்புக்கூடு கொண்டவை. முதுகுத்தண்டு அற்ற உயிரினங்களின் சிறப்பியல்பு கடினமான வெளி எலும்புக்கூடு கொண்டவை. தமிழகத்தின் மாநில மரமான பனை மரத்திலிருந்து கிடைக்கும் சத்துமிக்க உணவுப் பொருள் பனை வெல்லம், கருப்பட்டி. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைநகரம் இஸ்ரோ தலைமையகம் பெங்களூருவில் அமைந்துள்ளது. சிறுநீரக கற்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கும் தாது பொருள் எது? சிறுநீரக கற்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கும் தாது பொருட்கள் கால்சியம் ஆக்சலேட். பசுமையில்லா விளைவுக்கு முக்கிய காரணமான வாயு கார்பன் டை ஆக்சைடு. பூமியில் உள்ள நீரில் மனித பயன்பாட்டிற்கு நேரடியாக ஏற்ற நன்னீரின் சதவிகிதம் என்ன? பூமியில் உள்ள நீரில் மனித பயன்பாட்டிற்கு நேரடியாக ஏற்ற நன்னீரின் சதவிகிதம் 2.5%. நீர் ஆவியாகி மேலெழுந்து குளிர்ந்து மேகங்களாக மாறும் செயல்முறை ஒடுக்கம். நீர் ஆவியாகி மேலெழுந்து குளிர்ந்து மேகங்களாக மாறும் செயல்முறை ஒடுக்கம். சூரிய ஒளியிலிருந்து நேரடியாக பெறப்படும் வைட்டமின் எது? சூரிய ஒளியிலிருந்து நேரடியாக பெறப்படும் வைட்டமின் டி. எலும்பு மண்டலத்தின் முக்கியமான செயல்பாடு என்ன? எலும்பு மண்டலத்தின் முக்கியமான செயல்பாடு உடலுக்கு வடிவத்தையும் உறுப்புகளுக்கு பாதுகாப்பையும் அளித்தல். பாலைவன தாவரங்களில் காணப்படும் சிறப்பியல்பு என்ன? பாலைவன தாவரங்களில் காணப்படும் சிறப்பியல்பு தடித்த சதைப்பற்றுள்ள தண்டுகள் மற்றும் முட்கள். நீரில் கரையாத மற்றும் அதிக ஆற்றலை வழங்கும் ஊட்டச்சத்து கொழுப்புகள். நீரில் கரையாத மற்றும் அதிக ஆற்றலை வழங்கும் ஊட்டச்சத்து கொழுப்புகள். மாசுபாட்டால் உருவாகும் நச்சு வாயு எது? மாசுபாட்டால் உருவாகும் நச்சு வாயு கார்பன் மோனாக்சைடு. அடுத்து 3R கொள்கையில் முதலில் வலியுறுத்தப்படும் செயல் எது? 3R கொள்கையில் முதலில் வலியுறுத்தப்படும் செயல் குறைத்தல். நம் தேசிய விலங்கான புலி ஏன் அழிந்து வரும் உயிரினமாக கருதப்படுகிறது? நம் தேசிய விலங்கான புலி ஏன் அழிந்து வரும் உயிரினமாக கருதப்படுகிறது? வாழிட இழப்பு மற்றும் சட்டவிரோத வேட்டை. காகிதத்தை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்ப்பதன் மூலம் எந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கலாம்? வன வளத்தை பாதுகாக்கலாம். அறியப்பட்ட விலங்கினங்களிலேயே உலகிலேயே அதிக எடையுடனும் நீளத்துடனும் காணப்படும் மிக பெரிய விலங்கு எது? நீல திமிங்கலம். அறியப்பட்ட விலங்கினங்களிலேயே உலகிலேயே அதிக எடையுடனும் நீளத்துடனும் காணப்படும் மிகப்பெரிய விலங்கு நீல திமிங்கலம். அடுத்து உணவு சங்கிலியில் தாவரங்களை மட்டும் உண்ணும் விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உணவு சங்கிலியில் தாவரங்களை மட்டும் உண்ணும் விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? முதல் நிலை நுகர்வோர்கள் என.
காடுகள், மரங்கள், நதிகள், மலைகள் ஆகிய இயற்கை அம்சங்கள் அனைத்தும் சூழலியலின் எந்த பிரிவின் கீழ் வருகின்றன? இயற்கை சூழல் கீழ் வருகிறது. மின் கடத்தா பொருட்களுக்கு மிகச் சிறந்த உதாரணம் எது? பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர். ஒரு குழந்தை குளிர்காலத்தில் உடலுக்குள் வெப்பத்தை தக்க வைக்க அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என எந்த ஊட்டச்சத்து குறித்து புரிந்து கொள்ள வேண்டும்? கொழுப்புகள். உணவு சங்கிலியில் தாவரங்களை மட்டும் உண்ணும் விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உணவு சங்கிலியில் தாவரங்களை மட்டும் உண்ணும் விலங்குகள் முதல்நிலை நுகர்வோர்கள். மனிதன் அல்லது விலங்குகளின் குடலில் உணவை செரிமானம் செய்ய உதவும் நுண்ணுயிரிகள் எந்த வகையான உறவுக்கு உதாரணம்? மனிதன் அல்லது விலங்குகளின் உடலில் உணவை செரிமானம் செய்ய உதவும் நுண்ணுயிரிகள் எந்த வகையான உறவுக்கு உதாரணம்? ஒன்றுக்கொன்று உதவும் கூட்டுறவு. வீடுகளில் பயன்படுத்தப்பட்டும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் கருதப்படும் புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் எது? வீடுகளில் பயன்படுத்தப்பட்டும் சுற்றுச்சூழல் சூழலுக்கு உகந்ததாகவும் கருதப்படும் புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் பயோமஸ், அதாவது பயோமாஸ்னா மாட்டுச்சாணம். காற்றில் உள்ள நீராவியின் அளவு எதை குறிக்கிறது? காற்றினுடைய ஈரப்பதத்தை. நம் உடலின் ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனை பெற்று உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் எடுத்து செல்லும் பணியை மேற்கொள்வது சிவப்பு அணுக்கள். நம் உடலின் ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனை பெற்று உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் எடுத்து செல்லும் பணியை மேற்கொள்வது சிவப்பணுக்கள். காட்டில் உள்ள விலங்குகளுக்கு போதுமான உணவு மற்றும் நீர் கிடைக்கும் போது விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இது உணவு சங்கிலியில் எந்த விளைவை ஏற்படுத்தும்? இது பாத்தீங்கன்னா உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை குறையும். அதாவது ஆப்ஷன் பி நெடில். ஓகேங்களா, உற்பத்தியாளர்கள் எண்ணிக்கை குறையும். காட்டில் உள்ள விலங்குகளுக்கு போதுமான உணவு மற்றும் நீர் கிடைக்கும் போது விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இது உணவு சங்கிலியில மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உற்பத்தியாளர்கள் எண்ணிக்கை குறையும், அதாவது தாவரங்கள் எண்ணிக்கை குறையும். ஏனெனில் அதிக விலங்குகள் அதை உண்ண ஆரம்பிக்கும். நிலநடுக்கத்தின் போது ஏற்படும் நில அதிர்வின் தீவிரத்தை அளவிட பயன்படும் அளவுகோல் ரிக்டர் அளவுகோல். நிலநடுக்கனாவே ரிக்டர் அளவுகோல்ல தான் பதிவு செய்யப்படும். ஆரோக்கியமான மனிதனின் உடலில் உணவில் உள்ள சர்க்கரையை ஆற்றலாக மாற்ற உதவும் முக்கிய ஹார்மோன் எது? ஆரோக்கியமான மனிதனின் உடலில் உணவில் உள்ள சர்க்கரையை ஆற்றலாக மாற்ற உதவும் முக்கிய ஹார்மோன் இன்சுலின். இதோட 180 வினாக்கள் முடியுது. சூழ்நிலையில இல்ல முக்கியமான கேள்விகள் மட்டும்தான் கேட்கப்பட்டிருக்கு. ஒரு சில கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்திருக்கிறோம். மத்தபடி இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒரு தடவை சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியும் அப்படின்னா கூட ஜஸ்ட் ஒரு டைம் காதுல கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர எல்லாமே கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல எப்பவுமே இருந்துடாதீங்க. இந்த 180 கேள்விகள்ல கண்டிப்பா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 50 வினா விடைகளாவது தெரியாம இருக்கும், புதுசா கத்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியா ரொம்ப சாதாரண கேள்விதான் அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணாம ஃபுல்லா ஒரு தடவை கேட்டுக்கோங்க காதுல. ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் ஹால்ல இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கச்சே, நம்ம இதை பார்க்காம போயிட்டுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? இதனுடைய பிடிஎஃப் சைக்காலஜி பிடிஎஃப், அதாவது 104 கொஸ்டின் 114 கொஸ்டின் 115 115 வினாக்கள் 104 பாத்தீங்கன்னா டெஸ்ட் லிங்க், அப்புறம் 300 தமிழ் வினா விடைகள், அப்புறம் இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு 180 வினா விடைகள். இது எல்லாம் ஒரு தொகுப்பா ஒரு பேக்கேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 100 rupees பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சைக்காலஜி வாங்கியிருக்க அப்படிங்கிறவங்களுக்கு மத்ததெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 50 rupees பே பண்ணா போதும். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய போன் நம்பர் இருக்கும். அதுக்கு நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க பே பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவேன். இதே போல அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம நம்ம குரூப் 4க்கு நெக்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்குமே
ஃபுல்லா வந்து நம்ம கவர் பண்ண போறோம். இதுல யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் தனியா குரூப் 4க்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். குரூப் 4க்கு மட்டும் படிக்கிறவங்க அதுல கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க மெசேஜ்ல எனக்கு கேளுங்க. தேங்க்யூ. யாரும் கால் பண்ணாதீங்க.